Hi everyone, Day 2 இருக்கும். அதாவது கிராஷ் சீரியஸ் ஃபிசிக்ஸோட அடுத்த 5 மார்க் இருக்கும். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் லெசன்ஸில் யூனிட் 1ல் அதாவது நிலைமின்னியல் லெசனில் யூனிட் 1ல் ஈக்குட்டோரியல் பிளேன். சரிங்களா? சரி, எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அண்ட் டைபோல் அலாங் ஈக்குட்டோரியல் பிளேன், லைன் ஆர் பிளேன், பிளேன் தான் சொல்லணும். சரிங்களா? லைன் எழுதியிருப்பேன், பிளேன். ஓகே, இப்போது நல்லா கேட்டுக்கோங்க. நடுவரை கோடு, நடுவரை தளத்தில் எப்படி மின்னிருமுனையினால் மின்புலத்தை கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? அப்போது மைனஸ் கியூ, ரெண்டு டைபோல் எடுத்துக்கலாம். மைனஸ் கியூ ப்ளஸ் கியூ. நான் வளவளலாம் சொல்ல டக்குன்னு சொல்லிடுறேன். எப்போது இதோட மிட் பாயிண்ட் ஓ, இதோட டிஸ்டன்ஸ் ஏ, இதோட டிஸ்டன்ஸ் ஏ. நமக்கு டைபோலுக்கு டெஃபினிஷன் தெரியும். டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் கான்ஸ்டியூட் அண்ட் டைபோல், அதுதான் டெஃபினிஷன். இதோட டிஸ்டன்ஸ் 2a. ஈக்குட்டோரியல் லைன்னா வேர்ட்டிக்கல் லைன் தான் ஈக்குட்டோரியல் லைன். ஆக்சியல் லைனில் இங்கே எடுத்தோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இதுக்குள்ளே மிட் பாயிண்ட்டுக்குள்ளே பாயிண்ட் சி இங்கே எடுத்துக்கிறேன். இதுக்குள்ளே டிஸ்டன்ஸ் ஆர், ஓலேருந்து சி வரைக்கும் இல்லை டிஸ்டன்ஸ் ஆர். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஈக்குவ டிஸ்டன்ஸாக நீங்கள் ஒரு லைன் போடுறேன் நான், விச் மீன்ஸ் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, டைப்போலையும் இது டைப்போல் ஏ, இது டைப்போல் பி, இந்த டைப்போலையும் நான் சி கனெக்ட் பண்ணாதான் இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னு கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அதனால் ஈக்குவ டிஸ்டன்ஸ், இங்கேயும் ஒரே டிஸ்டன்ஸ் தான், இங்கேயும் ஒரே டிஸ்டன்ஸ் தான் இங்கே கால்குலேட் பண்ணுறதுக்காக. அப்போது இங்கே இ ப்ளஸ் ப்ளஸ் தானே, இ வெக்டர் ப்ளஸ் பாரு, இங்கே கீழே வருது இ வெக்டர் மைனஸ் அப்படின்னு போடணும். அடுத்தது இது நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் லைட்டாக. இங்கே இ வெக்டர் மைனஸ், இது இ வெக்டர் ப்ளஸ்ஸு. அப்போது இங்கே என்ன ஆகுது, ஓகேவா, இ வெக்டர் ப்ளஸ்ஸு. ஓகே, போட்டாச்சு. இப்போது இங்கே என்ன ஆகுதுன்னா, இங்கே ரிசல்டன்ட் இ டோட்டல், இ வெக்டார் டோட்டல். ஸோ இங்கே ஒரு ஆங்கிள் எடுத்துக்கிறேன், இங்கே ஒரு ஆங்கிள் எடுத்துக்கிறேன். இது நான் வேணும்னே ஒரு ரெண்டு காம்பனண்ட் எடுத்துக்கிறேன். அப்போ தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறேன் பாருங்கள். இங்கே டைபோல் மூமெண்ட் ப்ளஸ்லேருந்து மைனஸ்க்கு, ப்ளஸ்லேருந்து மைனஸ்க்கு. இப்போ ஒரு 4 லைன் எழுதலாம். லெட் அஸ் கன்சிடர் டைபோல் ஏ அண்ட் பி, மின்னிருமுனை ஏ அண்ட் பி, செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் 2a. செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் ஏபினா என்ன, செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் 2a. சரியா? அதனோட தொலைவு, மின்னிருமுனையின் தொலைவு 2a. C is a point on the equatorial plane at a distance r from O. அதாவது டிஸ்டன்ஸ் ஓலேருந்து சி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஆறு, ஓலேருந்து சி வரைக்கும் உள்ள தொலைவு 6 அப்படின்னு எழுதினா போதும். இவ்வளோதான். இது ஒரு 3 லைன் எழுத மாட்டேயா? எழுதிட்டு லெட் அஸ் கன்சிடர் 2 காம்பனன்ட்ஸ். அந்த காம்பனண்ட் நான் வரைகிறேங்க. இந்த காம்பனண்ட்டை ஃபஸ்ட்டு இப்படி இப்படி பாருங்கள், இப்படி இப்படி. அப்போது இது இ வெக்டார் ப்ளஸ்ஸு, கரெக்டாக. இது இ வெக்டார் மைனஸ்ஸு, இதைத்தான் காட்டுது. அப்போ இங்கே எழுதும்போது இ வெக்டார் ப்ளஸ் சைன் தீட்டா, இ வெக்டார் மைனஸ் சைன் தீட்டா, விச் இஸ் வெர்டிக்கல் லைன் எப்போவுமே சைன் தீட்டா தான். காஸ் தீட்டா இ வெக்டார் மேக்னிடியூட் ப்ளஸ் காஸ் தீட்டா, கீழே இ வெக்டார் மைனஸ் காஸ் தீட்டா. இங்கே 2 ஆங்கிள். இப்போது இங்கே எழுதணும். அதாவது இதை பற்றி ஃபஸ்ட்டு 4 லைன் எழுதியாச்சு. இது 2 ஒட்டுக்காக வரைஞ்சிருங்க. நான் 3 லைன் எழுதியாச்சு. அதுக்கப்புறம் 2 லைன் எழுதுங்க. லெட் அஸ் கன்சிடர் 2 காம்பனன்ட்ஸ், விச் இஸ் ஒன் இஸ் ஹரிசாண்டல் காம்பனன்ட்ஸ், இன்னொன்று வெர்டிக்கல் காம்பனன்ட்ஸ். தமிழ்லையும் அப்படி தான் 2 காம்பனன்ட் எடுத்துக்கணும். அப்போ ஹரிசாண்டல் காம்பனன்ட்ஸ் பேர் என்ன, இது ஒன்று இது ஒன்று எழுது. வெர்டிக்கல் காம்பனன்ட்ஸ் பேர் என்ன, இது ஒன்று இது ஒன்று எழுதிடு. ஓகேவா? எழுதிட்டு வெர்டிக்கல் காம்பனன்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன் கேன்சல் ஈச் அதர், இது 2 கேன்சல் ஆயிரும்னு எழுதிடணும். அவ்வளோதான். இவ்வளோதான் 5 லைன் மொத்தம். திரும்ப முதல்ல சொல்கிறேன். ஏபி இஸ் அ டைபோல், செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் 2a, and C is a point on equatorial line, and distance r from O to C, sorry, distance O from C is r அப்படின்னு எழுதிட்டு let us consider 2 component, horizontal component, vertical component. அது என்னென்னங்கிறது எழுதிருங்க. vertical component ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது, கேன்சல் each other. இவ்வளோதான். இதை நான் இங்கே எழுதலை, நீ அப்படியே நான் சொன்னதை வச்சு எழுதிடு. முக்கில் மனப்பாடம் பண்ணாது. இப்படி தான் ஃபிசிக்ஸ் படிக்கணும். இப்போ வரேன், கால்குலேஷனுக்கு வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா உனக்கு ஹரிசாண்டல் காம்பனன்ட் எடுத்துக்க சொல்லியிருக்கேன். அப்போ ஹரிசாண்டல் காம்பனன்ட் எடுத்துக்கிறேன். இ வெக்டார் ப்ளஸ் இ வெக்டார் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு இ வெக்டார் ப்ளஸ் காஸ் தீட்டா. ஓகே, இந்த இடத்துல டைபோல் மூமெண்ட் ப்ளஸ்லேருந்து மைனஸ்க்கு போகுது. ஓகே, பாருங்கள், எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே இருக்குது, இதுவும் பேரலாக இருக்குது. அப்போ நான் அந்த பி வெக்டாரும் என்ன பண்ணிக்கணும், பி கேப்பும் எடுத்துக்கணும். பி கேப் மைனஸில் இருக்குது, கவனிங்க. ப்ளஸ்லேருந்து மைனஸ்க்கு போகுது, ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது, அதனால் மைனஸ். அடுத்தது திரும்பவும் மைனஸ் போட்டு இ வெக்டார் மைனஸ் காஸ் தீட்டா பி கேப்.
நல்லா கேட்டுக்கோ, இங்கே பி கேப்போட மைனஸ் தான் இது, ப்ளஸ் தான் பண்ணணும். பி கேப்போட மைனஸ் ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது. அதேமாதிரி இந்த பி கேப்போட மைனஸ் இங்கே போட்டிருக்கேன். ஓகேவா? இதுதான் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் போட்டாச்சு. இப்போது இ வெக்டார் ப்ளஸ் இ வெக்டார் மைனஸ் ரெண்டுமே ஈக்குவல். எப்படி சார்? நான் முதல்ல சொன்னேன், எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி போகிறதும் எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி போகிறதும் ஈக்குவல், விச் மீன்ஸ் இது ஒரு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குது. எல்லாமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குது. அதனால் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஷுட் பி ஈக்குவல். இந்த ஏரியாவில் போகிறது இந்த ஏரியாவில் போகிறது ஈக்குவல். ஸோ அதனால் ஈக்குவல் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா Q டிவைடட் பை அக்கார்டிங் டு கூலும்ஸ் லா Q டிவைடட் பை 4πε0 என்ன பண்ணிக்கிறேன் R ஸ்கொயர். அப்போது நான் இங்கே வந்து எந்த டைப்போல் எடுக்கிறேன்? ஃபஸ்ட்டு நான் பிசி எடுக்கிறேன், இல்லை ஏசி எடுத்துக்கலாம். பிசி டைப்போல் எடுக்கிறேன். அப்போ பிசி ஸ்கொயர். இப்போ பிசி ஸ்கொயரை கால்குலேட் பண்ணணும். பிசி ஸ்கொயரை கால்குலேட் பண்ணுற பாருங்க. பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பித்தகாரஸ் தியரம், ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் ஸ்கொயர் ப்ளஸ் ஆப்போசிட் ஸ்கொயர். அப்போது பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். நீங்களே செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இது ஏசி எடுத்தும் பண்ணலாம். சரிங்களா? அடுத்தது அப்போது Q இஸ் ஈக்குவல் டு Q டிவைட் பை 4πε0 என்னது ஆர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர், ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் எல்லாம் ஒன்று தான். ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? இதுதான் வந்து இ வெக்டார் ப்ளஸ் ஆர் இ வெக்டார் மைனஸ் ரெண்டு ஒன்று தான். ஓகேவா? சரி, இப்போ இந்த இடம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நான் இங்கே வரேன். இது ரெண்டு டோட்டல் பண்ணணும். இப்போ இ வெக்டார் டோட்டல், இப்போ ரெண்டு ஈக்குவல் தானே. இ வெக்டார் ப்ளஸுக்கு பதில் இ வெக்டார் மைனஸ் பதில் இ வெக்டார் ப்ளஸ் போடுற ரெண்டையும் டோட்டல் பண்ணுறேன். மைனஸ் இ வெக்டார் ப்ளஸ் காஸ் தீட்டா பி கேப் மைனஸ் இ வெக்டார் ப்ளஸ் என்ன பண்ணியிருக்கேன்னு புரிஞ்சுதா? காஸ் தீட்டா பி கேப் என்ன பண்ணியிருக்கேன்? இந்த இ மைனஸ் பதில் இ ப்ளஸ் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ரெண்டு ஈக்குவல் இல்லை, அதனால். அப்போ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணு. 2e ப்ளஸ் வெக்டார் காஸ் தீட்டா பி கேப். பாருங்கள், ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிட்டேன். மைனஸ் 2e ப்ளஸ் காஸ் தீட்டா பி கேப். இப்போது நமக்கு இ ப்ளஸ் தெரியும், இ ப்ளஸ் இது தான். ஆனால் காஸ் தீட்டா தெரியாது, அது மட்டும் கால்குலேட் பண்ணணும். அப்போ இ ப்ளஸ் தெரியும், காஸ் தீட்டா மட்டும் கால்குலேட் பண்ணணும். காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ். அது எப்படி சார்? ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ் தெரியுமா? சைன் தீட்டானா ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ், காஸ் தீட்டானா அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ். இங்கே ஆங்கிள் எடுத்துக்கிறேன். ஆங்கிளுக்கு ஆப்போசிட் தான் ஆப்போசிட். அப்போ அட்ஜசன்ட் பை அட்ஜசன்ட் இது தானே, ஹைபாட்னியூஸ் இது தானே. அப்போ அட்ஜசன்ட் என்னது? ஏ. ஹைபாட்னியூஸ் என்னது? பிசி. அப்போது அட்ஜசன்ட் பை ஏ டிவைடட் பை பிசி. இப்போது இந்த பிசியை கண்டுபிடிக்கணும். நம்ம ஆல்ரெடி வி நோ தட் பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சோம். அப்போ ஏ டிவைடட் பை பிசிக்கு பதில் என்ன பண்ணணும்? ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே பிசி ஸ்கொயர் தான், பிசி தானே வேணும். பிசி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சுன்னா ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். அப்போ காஸ் தீட்டா பிகம்ஸ் ஏ டிவைடட் பை ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். பிசிக்கு பதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இப்போ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு எழுதுகிறேன். இ வெக்டார் டோட்டல் மைனஸ் 2e, இ ப்ளஸ்ன்னு இருந்தால் இ ப்ளஸுக்கு பதில் Q டிவைடட் பை 4πε0 ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் எழுதியாச்சு. காஸ் தீட்டான்னு இருந்துச்சா, அதுக்கு பதில் இது எழுதணும். ஏ டிவைடட் பை ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். ஓகேவா? இதெல்லாம் எழுதிட்டு பி கேப்பை மறக்காமல் போட்டுடணும். இங்கே செக் பண்ணிக்கலாமா? டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேவா? டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இங்கே இ ப்ளஸ் எழுதிட்டேன், காஸ் தீட்டாவை எழுதிட்டேன், பி கேப்பும் எழுதிட்டேன், 2 எழுதிட்டேன். காஸ் தீட்டாவோட வேல்யூ இங்கே இருக்குது, இ ப்ளஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், எழுதிட்டேன். இப்போ மேலேயும் எல்லாத்தையும் இன்ட்டு பண்ணு. மேலே வந்து மைனஸ் 2qa பி கேப் மேலே இன்ட்டு பண்ணியாச்சு. கீழே வந்து 4πε0. இந்த ரெண்டை எக்ஸு ரூட் எக்ஸ்ன்னு இருக்குது. எக்ஸு ரூட் எக்ஸ் மாதிரி இது இப்படி எழுதலாமான்னு பாருங்கள். எக்ஸ் 1/2. 1/2னா கீழே ஒரே நம்பர் இன்ட்டு பண்ணும்போது பவர் ஆட் ஆகும். பவர் ஆட் ஆச்சுன்னா எக்ஸ் 3/2. கரெக்டாக? எதுக்கு இவ்வளோ கால்குலேஷன்? இப்படி வந்தாலே 3/2 ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஹோல் டு தி பவர் ஆஃப் 3/2. அவ்வளோதான். சரியா? இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது நல்லா கேட்டுக்கோ. ஆர் இஸ் வெரி வெரி பிக் கம்பேர்ட் டு ஏ. ஆமாம், டிஸ்டன்ஸ் ஆர் இப்படி இருந்துச்சு, ஏ வந்து இங்கே சைடில் இருந்துச்சு. அப்போ ஏவோட ஆர் பெருசு. அப்போ ஏ இஸ் நெக்லிஜிலேட்டட். அப்போ நெக்லிஜிலேட் பண்ணிக்கிறேன். மைனஸ் 2qa பி கேப். இந்த ஏவை தூக்க முடியாது, ப்ராடக்ட்டில் இருக்குது. அப்போ 4πε0. இந்த 2 கேன்சல். அப்போ r³ முடிஞ்சு ஜோடி. இப்போ அடுத்தது டைபோல் மொமெண்ட். டைபோல் மொமெண்ட்டோட டெஃபினிஷன் என்ன? மேக்னிடியூட் ஆஃப்
ப்ராடக்ட் ஆஃப் சார்ஜஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் இஸ் கால்ட் டைபோல் மூமெண்ட். அப்போது P vector is equal to 2QA P cap. அப்போ 2QA P cap இருக்குது, அது பதில் என்ன போடணும், P vector divided by 4 pi epsilon naught r cube. இதுதான் E vector total, ஈக்குவட்டோரியல் பிளேனோட ஆன்சர். ஸோ இதுதான் சிம்பிளான ஒரு கொஸ்டின். இது நீங்கள் புரிஞ்சு போட்டிங்கன்னா ஈஸி. சரியா, கன்க்ளூஷன்லாம் வேண்டாம். இப்போ வந்து இங்கே பார்த்திங்கன்னா பிளெயின்னு சொல்லியிருக்கோம். அப்போ பிளெயின் வரைஞ்சி காட்டுங்க. இப்படி வரைஞ்சிருங்க, ஒரு பிளேனில் இது வைக்கிற மாதிரி. உங்களுக்கு ஃபஸ்ட்டே வரைஞ்சால் குழப்புன்னு சொல்லி தான் அது வரையலை. ஓகே, ரொம்ப ஈஸியான கொஸ்டின். எடுத்து மெதுவாக எடுத்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். இது சப்போர்ட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த கொஸ்டின் நான் போகிறேன், மேக்ஸுக்கும் நான் போட போகிறேன். அதனால் நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.